ஹலோ நண்பர்களே, வணக்கம். எல்லோரும் மதியானம் சாப்பிட்டலாம். நான் தான் சாப்பிட போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. புறாஜி சிக்னலில் ஒரு சம்பவம் பார்த்தோம். இப்போ அது ஒரு சம்பவம் பார்த்தேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்த வந்திருக்காங்க. ஏன்னா அது நான் நேரில் பார்க்க விழுந்த பிறகு தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் கடைக்குள்ளே போயிட்டேன். விழுந்து வருது கூட்டம் கூடி எல்லாம் தூங்கும் போது தான் பார்த்தேன். அது சால்வை எப்படின்னா அவங்க இப்படி போட்டிருக்காங்க, இப்படி போட்டிருக்காங்க. கீழே இதுப்பே இல்லாமல் இப்படி கழுத்தோடு இப்படி ஒட்டி கீழே போட்டோன்னா அது இன்னும் ஒரு பக்கம் ஹைட்டும் ஒரு பக்கம் இதாகுனா ஒரு சைடு ஃபுல்லாக வீலில் இதாச்சுன்னா கீழே விழுத்துட்டாங்க. ஏன்னா ஆனால் அத்தனைக்கும் பாருங்கள், நம்ம மகா ஜனங்கள் ரோட்டில் வரும்போது ஒரு சால்வை கொஞ்சம் தொகுந்தா அது சொல்லாமல் அப்படி இருக்காங்க. கொஞ்சம் அப்படி யாரோ கேர்லெஸ்ஸாக அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள் தயவுசெய்து. நானும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஏன்னா நானும் என் ஃபேமிலியாக பைக்கில் ஏற்றிட்டு போவேன். என் வீட்டுக்காரன்ட்டே சொல்லுவேன், சால் ஒழுங்காக போட்டியா, காதை ஒழுங்காக வச்சிருக்கியா அப்படின்னு நானே சொல்லுவேன். அது கீழே விழுந்தோன்னா பாவம் நல்ல வேலை கடல் மணிக்கு பின்னாடி வண்டி வரல, சிக்னல் க்ளோஸு கரெக்டாக பின்னாடி வண்டி வரல. அந்த அம்மா மட்டும் லைட் ஆகிடுச்சு. ஏன்னா குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஏதோ அசம்பவம் நடந்துட்டால் யாருமா இது பண்ணலாம். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ரோட்டில் வரும்போது பைக்கில் வந்தீங்கன்னா ஏன்னா ஒன்று நம்ம உயிரெடுக்க சால்வை, அதாவது சில நாய் தெரு நாய் கிடக்கும். அது எப்படியோ சொன்னாங்களா, அப்படியே ஒரு மாதிரி பார்க்கணும்ல, அப்படின்னா பார்த்துட்டு போனால் நம்ம வீட்டுக்கு திருப்தியாக வீட்டுக்கு இனிமேல் வீட்டுக்கு போயிடலாம். நம்ம உயிர் பற்றினா வராது. ஒன்று சால்வை போடுற ஒழுங்காக போடுங்க, பின்னாடி கட்டிவிடுங்க. பைக்கிலலாம் வந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், உயிர் போனால் உயிர் வராது திருப்பி. நம்மளுக்கு குடும்பம் குட்டிகள்லாம் இருக்குது. நம்ம பிள்ளைங்க நம்ம தேடுவாங்க. நம்ம பிள்ளைகளுக்காண்டி நம்ம இருந்தாகணும். யாருக்காண்டிலாம் நம்ம குழந்தைக்கு நம்ம இருந்தாகணும். தயவுசெய்து சொல்கிறேன். ஏன்னா சகோதர சகோதரிகள் எல்லோரும் சரி, வெளியில் வரும்போது தயவுசெய்து சொல்கிறேன், துப்பாட்டாக ஒழுங்காக போட்டு வாங்க. பைக்கில் ஏறிங்கன்னா பின்னாடி கொஞ்சம் கட்டிடுங்க. பின்னாடி உள்ள வந்துட்டு கட்டிடுங்க பின்னாடி தயவுசெய்து.